ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வச்சிருக்கக்கூடிய கரம் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் மட்டன் அதில் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முழு பூண்டு தோல் உரிக்காம சேர்த்துட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு டொமேட்டோ பியூரி தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே வேக வைங்க. மட்டனை நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைம்ல வந்து கொத்தமல்லி வேணும் அப்படின்னா நீங்க நெய், திரும்பவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா லங்காபட்டி மட்டன் கறியை செஞ்சு பாருங்க.